பொதுவாகவே தெய்வத்தினுடைய திருமணங்கள் நடக்கும் இல்லையா? அந்த இடத்துக்கு போய் அந்த ஆரம்பத்துல இருந்து அந்த திருமணம் நடந்து முடியிற வரைக்கும் உட்கார்ந்து பார்க்கணும். இது ஒரு மிகச்சிறந்த நல்ல பரிகாரம். இது வந்து தெய்வத்தினுடைய திருமணங்கள்னு கிடையாது. உங்க குடும்பங்கள்ல இன்னைக்கு வந்து நெறைய பிள்ளைங்க அது பண்றது கிடையாது. ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த வீட்ல ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா, இதுல யாராவது 2 பேர் வந்து வேலை நிமித்தமாக லீவ் போட்டு வர முடியலன்னு வரமாட்டாங்க. மிச்சம் இருக்க 3 பேரு அட்டெண்ட் பண்றதுக்கு நாள் சாயங்காலம் போய் ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த அடுத்த நாள் தாலி கட்டுற நிகழ்வை பார்ப்பவர்கள் அருகி விட்டார்கள். இது வந்து ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றமா தான் நான் பார்க்குறேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மாரி திருமண தடை உள்ளவர்கள், ஒரு திருமணம் நடப்பதற்கு அந்த காலையில அந்த ஒரு ஆரம்பத்தின் முதல்ல இருந்து அந்த திருமணம் தாலி கட்டி முடியக்கூடிய நிகழ்வு வரைக்கும் முதல் வரிசையில உட்கார்ந்து, இப்டி பொறுமையா உட்கார்ந்து பாருங்க. அந்த வருஷம் முடியறதுக்குள்ள கல்யாணம் ஆவலன்னா, அப்புறம் நீங்க கேளுங்க நான் கேட்டுக்கிறேன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.